சரத்குமார் அண்மையில் தன் மகளின் திருமணத்துக்கு 800 கோடி செலவழிச்சார். 800 கோடி எப்படி இருக்குன்னு எனக்கே தெரியாது. தவறான செய்திகளை பதிவு செய்து கொண்டிருப்போது தவறான செய்திகளையும் தவறாக உங்களிடம் அரசு என்ன சொல்கிறதோ அது நீங்கள் நம்பி விடாதீர்கள். உங்களுக்கு என்ன, உங்க அடுத்த சந்ததியிற்கு என்ன, அவருக்கு வேலை வாய்ப்பு இருக்கிறதா, தொழில் இருக்கிறதா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். படித்தவர்கள் வேலை இல்லை, பல விஷயங்கள் சொல்லலாம். படிச்சிருக்கீங்க, என்ன பல இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் பொறியாளர்களாக இருந்து கொண்டு அவர்களால் வேலைக்கு செய்ய முடியாது. ஹோட்டலில் போய் செல்வ வேலை பார்க்கிறாங்க, அது சிறந்த வேலை தான். என்ன இப்ப விட்டீங்கன்னா மூட்டை தூக்கி படுப்பேன். தொழில் மீது பக்தி உள்ளவன் விளைப்பு இருப்பன் வெற்றி பெறுவான். ஆனால் வாய்ப்பு இருக்க வேண்டும். படித்தவர்களுக்கு வாய்ப்பு இருக்க வேண்டும். வாய்ப்பு இருந்தாலும் உயர முடியும். கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற ஊதியம் இருக்க வேண்டும். அந்த வேலைக்கேற்ற ஊதியம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் தொழில் வளம் பெருக வேண்டும். முக்கியமாக இந்த தொகுதியிலே ஒரு தொழிற்சாலை உண்டாயிட்டு மனசாட்சியை கொண்டு கேட்கலாம். எங்க தொழிற்சாலை இருக்கா? பெரிய தொழிற்சாலைகள் இல்ல. ஆரம்ப சுகாதார மையங்கள் இந்த அளவிலும் 75 ஆண்டுகள் தாண்டி சுதந்திரம் பெற்ற நாட்டிலே இங்கு வந்து 1967 ஆண்டு முதல் தொடர்ந்து இரு திராவிட கட்சிகள் ஆட்சி புரிந்து வருகின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.